வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோதுமை மாவு வச்சு ஒரு கேக்கு தாங்க செய்ய போறோம். இது வரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு இந்த கப்பில் தாங்க அளந்துக்கணும். இந்த கப்பில் 3/4 கப்பு ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் சேர்த்துக்கலாங்க. இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது ஏலக்காய் இல்லைன்னா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம், வெண்ணிலா எசன்ஸு. இதை நல்லா பவுடர் ஆகிட்டு வந்துடலாங்க. இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சிக்கிறணும். அடுத்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இதில் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு நிறையா சேர்க்கக்கூடாதுங்க, அளவாக போட்டுக்கணும். இது கூட அடுத்து 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க, அதான் ஆப்ப சோடா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. எந்த கப்பில் ஜீனி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாங்க. அடுத்து இது கூட 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட வாசனை இல்லாத எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெயை தவிர்த்து வேற எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து 3/4 கப்பு பால் சேர்த்துக்கலாங்க. இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதே கரெக்டாக இருக்கும் பக்குவம். நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி வரணுங்க. அடுத்து நம்ம இதை ஒரு கேக் செய்கிற ட்ரேயில் ஊற்றிக்கலாங்க. நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ரவுண்டாக இருந்தால் அதையும் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாங்க. இப்படி சுற்றி நல்லா தேய்ச்சிக்கலாம். அப்போதான் ஒட்டாமல் வரும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து இல்லை லேசாக தூவி விட்டுக்கலாங்க. ரொம்ப போட்டுறக்கூடாது. போட்டுட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த மாவை சேர்த்துக்கலாம். இதுக்கு ஓவனெல்லாம் தேவையே இல்லைங்க. நம்ம வீட்டில் குக்கரை வச்சே பண்ணிடலாம். இதை இப்படி லேசாக தட்டி விட்டுக்கலாம். இல்லாட்டி
காற்று இருந்தால் வேகிறது கொஞ்சம் இதாக இருக்கும். அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. இதில் ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மூடியில் வந்து கேஸ் கட்டை அவுத்துடணும். அவுத்துட்டு இப்போ ஒரு இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஆகட்டும். இப்போ ஹீட் ஆயிடுச்சுங்க. அடுத்து இதில் ஒரு தட்டு வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கேக்கு மாவை வச்சுக்கலாங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கணும். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. அதாவது ரொம்ப லோவாக வைக்காமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க. இப்போ நம்ம கேக் வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ வாங்க திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா புஷ்ஷுன்னு வெந்து வந்திருக்கு. நம்ம ஊற்றுனதே 1/2 தான் ஊற்றினோம். இப்போ நல்லா புஷ்ஷுன்னு வெந்துருச்சுங்க. இப்போ வெந்துருச்சான்னு இந்த மாதிரி விட்டு பார்த்தோம்னா இதில் ஒட்டக்கூடாது. ஒட்டலை. இப்போ இதை எடுத்து ஆற வச்சுக்கலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஆட்டுங்க. நல்லா சூடெல்லாம் ஆறின பிறகு காமிக்கிறேன். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ திருப்பி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு வச்சுக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான கோதுமை மாவு கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வாங்க கட் பண்ணி பார்க்கலாம். கேக் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.